அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்மாவை வச்சிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. அண்ணன் வீட்டுல 6 மாசம் இருக்கணும், தம்பி வீட்டுல 6 மாசம் இருக்கணும். இதான் டீல். அண்ணன் டெல்லியில இருக்காரு, தம்பி சென்னையில இருக்காரு. 6 மாசம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி 1 வாரமாவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா. உங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்களா? எப்ப கூட்டிட்டு போறாரா உங்க அம்மாவை? இவன் தம்பி வருவான் கூட்டிட்டு போவான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் SMS அனுப்பிச்சிடறாரு, என்ன டெப்டேஷனுக்கு பிரான்ஸுக்கு அனுப்ப போறாங்க, அதனால நீ கூடுதலா ஒரு 6 மாசம் வச்சுக்கோ, அதுக்கு பிறகு நான் மொத்தமா 1 வருஷம் வச்சுக்கிறேன். உடனே தம்பி மனைவி பத்திரகாளி ஆயிட்டோம். இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன், சும்மா சும்மா நான் தான் ஏமாறணும். அவங்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும். இந்த அம்மா கெஞ்சுது, ஒருத்தனா வச்சுக்கங்கடா, டெல்லிக்கும் சென்னைக்கும் என்ன மாத்தி மாத்தி போடாதீங்கடா, முடியலடா என்னால. இந்த அம்மா கெஞ்சுது. உடனே தம்பி அண்ணாக்கு போன் பண்ணி, இந்த தடவை முடியாது, நீ எப்படி கூட்டிட்டு போயிடு. என்னடா நான் சொன்ன உனக்கு புரியலையா? நான் பிரான்ஸுக்கு போறேன், அம்மாவை எப்படி நான் கூட்டிட்டு போறது? பயங்கர தகராறு அண்ணனுக்கும் தம்பிக்கும். தம்பி என்ன பண்ணா, அவங்க அப்பா உயிரோட இருந்த காலத்துல அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருந்தார். வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு தான் பஞ்சாயத்து. அவரை கூப்பிடறான், நீங்களே ஒரு வழி சொல்லுங்க அங்கிள், நான் என்ன செய்யறதுன்னு. அவர் வந்தாரு, வந்து சொன்னாரு, இதை பாருப்பா, இனிமே நீயா உங்க அண்ணனா இந்த பிரச்சனையே கிடையாது. எப்படி அங்கிள் சொல்றீங்க? உங்க அப்பா காலத்துல அவருக்கு வர வேண்டிய ஒரு சொத்து அது லிட்டிகேஷன்ல இருந்தது, கோர்ட்ல கேஸா இருந்தது. உங்க அப்பாவே தவறி போயிட்டாரு. இப்பதான் நேத்திக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. உங்க அப்பா சைடுக்கு தான் தீர்ப்பா இருக்கு. வீடு நல்ல சென்னையில அண்ணா நகர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, விலை 10 கோடி. எவ்வளவு? 10 கோடி. இப்ப உங்க அப்பா உயிரோட இல்ல, ஆனா உங்க அப்பாவுடைய லீகல் ஹேர் உங்க அம்மா தான், அதனால அந்த ப்ராப்பர்ட்டி உங்க அம்மாக்கு தான் வரும். நான் என்ன சொல்றேன், 10 கோடி ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு உங்க அம்மா சின்னதா ஒரு பிளாட் வாங்கிட்டு 2-3 பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டா அவங்க இனிமே நிம்மதியா இருக்கலாம்ப்பா, நீயா உங்க அண்ணனான்ற பிரச்சனையே வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. உடனே தம்பி அவசர அவசரமாக போன் எவ்வளவு உபயோகமா இருக்கு பாத்தீங்களா? அவசர அவசரமா போன் எடுத்து அண்ணாவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. நான் யோசித்து பார்த்தேன் அண்ணா, அதனால இனிமே பெர்மனண்டா அம்மா என் வீட்டிலேயே இருக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன்னு டைப் பண்ணிட்டு சென்ட் போடுறதுக்குள்ள டிங்னு அங்கே அந்த மெசேஜ் வந்துருக்கு. இந்த அங்கிள் போற அங்கிள் சும்மா போகாம அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கு. இவன் அனுப்புறதுக்குள்ள அண்ணா அனுப்பிச்சிட்டான், மை டெப்டேஷன் இஸ் கேன்சல், கமிங் டு சென்னை டு பிக் அப் அம்மா. இந்த கதையை படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வருது, ஆனா சிரிச்சு முடிச்ச பிறகு கண்ணீர் வருது இல்ல?